மீனராசி அன்பர்கள் வந்து பொதுவாகவே பாருங்க அன்புக்கு முக்கியத்துவம் தர்றவங்க தான். அதே நேரத்தில் வந்து ரொம்ப வந்து உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான். அவங்க உணர்வை வந்து யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னா அப்போ இந்த மீனராசி நேயர்களுக்கு யாரால வந்து அதிகமான ஒரு டிப்ரெஷன் வருது அப்படின்னா அவங்களுடைய மீனராசி மாட்டிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு என்னமா பரிகாரம் பண்ணலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை யார்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவம் மூலமா நிறைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் டிப்ரெஷனுக்கு, மேஷராசி நேயர்களுக்கான டிப்ரெஷனுக்கு இவங்க தான்ப்பா காரணம், இதனாலதான் இவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, இந்த ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அது யாரா இருப்பாங்க, அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்க எப்படி வெளியில வருது, முதல்ல இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஏற்படுதுன்றத ஒரு சின்னதா ஒரு லைன்ல சொல்லிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குமான அந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு ரொம்ப வந்து முக்கியமானது. ஆமா, அதே இது பாருங்க, 75 80 பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தைனா என்னன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கேன், மூடோட்டா இருக்கேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா விளக்க மதிச்சு அடிப்பாங்க. அப்படித்தான் நம்ம எல்லாம் அடி வாங்கணும் நாங்கெல்லாம். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு 4 வயசு குழந்தைங்க முத கொண்டு ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து பார்த்தா எனக்கு மூடோட்டு சாம் போயிரு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சராசரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள உணவு முறைகள் நிறைய வந்து முன்னாடி உள்ள உணவு முறைக்கு இப்போ உள்ள உணவு முறைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனாலதான் பார்த்தீங்க இப்போ எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி எண்ணெயில் வறுத்த சாதத்தையே பாருங்க எண்ணெயில் வறுத்து கொடுக்குறது, இது எல்லாமே பிள்ளைகளுக்கு பாருங்க பல விதத்துலேயும் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே நேரங்களில் முன்பெல்லாம் பார்த்துக்கங்க கூட்டு குடும்பமாக இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் 2 பேர் வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா பாட்டி தாத்தா இருந்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க. நைட்டு தூங்குறப்ப கதை சொல்லியே வளர்த்துட்டு வருவாங்க. அப்பதான் நிறைய பாருங்க புராண கதைகள் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அதை அப்போ வந்து ஆழமாவே மனசுல பதிஞ்சிரும். அப்ப அந்த புராண கதைகள்ல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புராண நூலா இருக்கட்டும், எல்லா மதமே பாருங்க மக்களை வந்து வழிநடத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதுக்குள்ள நேரங்கள் இல்லை. யாரும் பாத்துங்க தனி குடும்பம், தனித்தனியா இருக்கிறதுனால குருவி கூடுல வந்து 6 மாச பிள்ளைகளை கூட பாருங்க டேக்கர்ல வண்டி விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப வந்து பெத்தவங்க வளர்க்கறத விட அதிகமா வந்து வேலை பாக்குறவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளைக்கு அன்பும் இந்த கவனிப்பும் கிடைக்காது இல்ல. அதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதே பார்த்துக்குங்க. அதுக்கு மேலனா இப்ப ஒரு நவீனமான ஒரு பழக்கம் மொபைல் போனு தான். அது ஒரு பேசனாவே மாறிடுச்சு. ஆனா அதோட விபரீதம் என்னன்னு தெரியல. நிறைய வந்து பாதிப்புக்கு ஆளாகி வராங்க. அதுக்குமே பாருங்க இந்த மலர் மருத்துவம் நல்ல ஒரு தீர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 4 வயசு பிள்ளைங்க முத கொண்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல இருந்து மொபைல்ல பாக்குறது சரி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த காலப்போக்கில் வரக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாதி வந்து உருவாயிடுச்சு. இது ஒரு பெரிய வியாதினே சொல்லலாம். அதாவது ரொம்ப வந்து உயிரை கொள்ளக்கூடிய நோய்னா கேன்சர், அதுக்கு மருந்தே கிடையாது. அதை விட ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்கக்கூடியது வந்து இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம். ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாராக இருப்பாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க வெளில வராங்க அப்படின்றத பார்த்துடலாம்.
ரொம்பவே அழகா இதுவரைக்கும் யாருமே எடுத்து பேசாத ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும். சோ அப்படி மீனராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்திற்கு யார் காரணமா இருப்பாங்க? அந்த மன அழுத்தத்துல இருந்து மீனராசி நேயர்கள் வெளியில வந்துடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி மீனராசி நேயர்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மன அழுத்தத்திற்கு யார் காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? யாருன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சொல்லுங்கம்மா நீங்க. மீனராசி அன்பர்கள் வந்து பொதுவாகவே பாருங்க, அன்புக்கு முக்கியத்துவம் தர்றவங்க தான். அவங்க வந்து எந்த விஷயமாக இருந்தாலுமே வந்து அழகாக அன்பாக செய்யக்கூடியவங்க தான். அதே நேரத்தில் வந்து ரொம்ப வந்து உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான். அவங்க உணர்வை வந்து யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னா திருப்பி அவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க. அதனால வந்து மீனராசிக்கு ரொம்ப ஆமா அவங்கள வந்து வேற அடிக்கிறங்கிற விஷயமே கிடையாது. அவங்கள காயப்படுத்தணும்னா வார்த்தையாலேயே பேசினாலே அவ்வளவுதான். ஆமா, இனி அப்படி பேசிட்டாம்பா, இனி அப்படி பேசிட்டாமன்னு சொல்லி அதையே வாழ்நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான். அப்ப இந்த மீனராசி நேயர்களுக்கு யாரால வந்து அதிகமான ஒரு டிப்ரெஷன் வருது அப்படின்னா அவங்களுடைய மாமியாரால தான். மாமியார் தான். அவங்க வந்து ஆணாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான். தன்னுடைய மாமியார் மூலமாக அதிகமாக காயப்படக்கூடியவங்க. மாமியார் வந்து நல்லதே செஞ்சாலும் இவங்க பார்வைக்கு தப்பாவே தெரியும். 4 மருமக வந்திருக்கா, ஆனா என்னைய மட்டும் ஏன் இப்படி செய்யறாங்க? அதே மாதிரி அந்த வீட்டுக்கு 4 மருமக, நான் தான் மூத்த மருமக, எல்லாம் பார்த்து செய்யறேன், ஆனா என்னைய மட்டும் மதிக்கவே மாட்டேங்காங்க. அப்புறம் கடைசியா வந்து அந்த இளைய மருமனை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி மீனராசிக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய மாமியாரை பற்றி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு தவறான ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இவங்களா நினைச்சுக்கிறதா இல்ல நிஜமாவே அவங்க லைஃப்ல அந்த மாதிரி நடக்கும்? இல்ல, இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதிகமா போய் பற்று வச்சிருவாங்க மாமியார் மேல. நம்ம தான் எல்லாமே செய்யணும், ஒரு பொறுப்பு எடுத்துக்கிடுவாங்க. பொறுப்பு எடுத்து எல்லாம் போய் விழுந்து செய்யறது. நான் பண்ணி தரேன், நான் செய்யறேன், எல்லாம் நான் செய்யறேன், நான் பாத்துக்கிறேன், அப்படி செய்யறது பார்த்துக்குங்க. சில பேர் வந்து மாமியாரை வச்சு பார்க்கறதும் இந்த மீனராசிக்காரங்க தான். ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியோட தாயை வந்து தன்னுடைய தாயுமா நினைச்சு பார்த்துக்குருவாங்க. அப்படியே நிறைய வந்து மீனராசிக்காரங்க இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மனசுல குறைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இப்படி என்னைய மட்டும் பார்க்க மாட்டேங்காங்க, என்னைய மட்டும் என் செய்யறது மட்டும் ஏன் நல்லது நினைக்க மாட்டேங்காங்க அப்படின்னு மாமியார்ட்ட இருந்து ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தான் மீனராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் நீசம், பாக்கியாதிபதி வந்து நீசமாகறதுனால. அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் எப்ப பார்த்தாலும் பாருங்க, நல்லா பெண்கள் நல்லா சமைக்கக்கூடியவங்க தான். என்னுடைய மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்கணும், அது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்க. ஒரு 3 மருமக இருந்தாங்கன்னா இவங்க தான் நல்லா ஓடி போய் சமைப்பாங்க. அதே மாதிரி மாமியாருக்கு விழுந்து கவனிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நல்ல பேர் வாங்கலாம் பாருங்க, அடுத்த மருமக தான் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதுதான் அதே 4 மருமக இருந்தாலுமே இவங்க தன்னுடைய மாமியாரை வீட்டுல கொண்டு வச்சு அழகு பார்ப்பாங்க, கஷ்டப்படாம இருக்கு நினைக்கக்கூடியதான் இந்த மீனராசியில பிறந்த ஆண்கள். ஆனா பாருங்க இவங்களுக்கு வந்து இவங்க கூட இருந்துகிட்டே இவங்களை பற்றிய குறைகள் சொல்லுவாங்க. அதுதான் இவருக்கு காதுக்கு எப்படியாவது போயிடும். அப்ப இவருக்கு வந்து மனசுல வந்து ஒரு காயம். நம்ம எவ்வளவு செஞ்சாலும் பாரு நல்ல பேரே வாங்க முடியும், நம்மளை பற்றிய குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு அந்த ஒரு உறவுகளுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம போறது, ஒரு டிப்ரெஷன் வந்துகிட்டே இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு டிப்ரெஷனுக்கு காரணம் தன்னுடைய மாமியார் தான். கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரே வீட்டுல இருக்கும், மாமியார் மருமகள் இல்லது மாமியார் மருமகள் எப்படி வேணா இருக்கலாம். சோ இந்த புரிதல் இல்ல அப்படின்னா நிச்சயமா லைஃப் லாங் கஷ்டம் தான். ஏன்னா ஒரே வீட்டுல இவங்க லைஃப் பார்ட்னரையும் பார்க்கணும், ஏன்னா அவங்களோட அம்மா அப்படின்ற இப்போ 3 கோணத்திலையும் இவங்க பார்க்கக்கூடிய சூழல்ல மாறிருக்காங்க. இப்ப கணவன் மனைவினா அவங்க 2 பேருக்குள்ள முடிஞ்சிரும். இது வந்து மனைவியோ அல்லது கணவனையோ பார்த்து மாமியாரையும் சரி கட்டணும் அப்படின்ற மாதிரி மீனராசி மாட்டிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு என்னமா பரிகாரம் பண்ணலாம்? இவங்களுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் வழிபாடு. ஆமா, அது வந்து காளியம்மன். காளியம்மனுக்கு வந்து பௌர்ணமி பூஜை இப்ப எல்லா இடத்துலயும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பௌர்ணமி பூஜையில போய் அம்மனுக்கு பாலை விஷயத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கி தரது, வாசனை திரவியங்கள், அலங்காரத்துக்கு இந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு அன்னைக்கு நடக்கக்கூடிய அன்னதானத்துல இவங்க வந்து ஏதாவது ஒரு பங்கு இருக்கணும், இருந்தா ரொம்ப நல்லது. பௌர்ணமி பூஜை முடியறதுக்கே பாருங்களேன் எப்படி 9:30 மணி ஆயிடும், 9:10 மணி ஆயிடும். அப்ப அந்த சந்திரனுடைய ஒளிக்கதிர் இவங்க மேல பட ஆரம்பிக்கும். அதான் பாத்துங்க இவங்களுக்குள்ள பரிகாரமே அதுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார், எப்படி அவங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க. நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உங்களுக்கான தகவல்களையும் கன்சல்டேஷனையும் எடுத்துக்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.